கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோவான் 6ஆம் அதிகாரத்திலே அந்த 37வது வசனத்தில் கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னிடத்திலே வருகிறவன், ஒருவன் என்னிடத்திலே வருவதனால நான் அவனை புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனிடத்தில் வருகிற யாராக இருந்தாலும் தேவன் புறந்தல்லாதவர், அவர் அருவருக்காதவர், அவர் கைவிடாத ஒரு நல்ல தேவன். ஒருவன் என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களை புறம்பே தள்ளுவதில்லை என வேதத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து அந்த யோவான் 7ஆம் அதிகாரத்திலே அந்த 37வது வசனத்தில், ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்கிறான். ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வர கடவன். ஒரு மனுஷனுக்கு நம்ம எதில் தாகமாக இருக்கிறதோ, எதை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோமோ, அது தேவனிடத்தில் வரும்பொழுது அது கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஒருவன் தாகமாக இருந்தால், ஒருவன் எதிர்பார்ப்போடு காத்திருந்தால் அவன் என்னிடத்திலே வரக்கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ தேவனிடத்தில் வருவதனால நம்முடைய தாகம் தீர்க்கப்படுகிறது. தேவனிடத்தில் வருவதனால நம்முடைய பிரச்சனைகள் மாறுகிறது, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது, நம்முடைய எதிர்பார்ப்புகள் நடக்கிறது. ஆகவே அந்த நாட்களில் தேவனிடத்தில் நீங்கள் வரும் பொழுது, கர்த்தரை நோக்கி வரும் பொழுது, நிச்சயமாகவே நீங்கள் காத்திருக்கிற, எதிர்பார்த்திருக்கிற, தாகத்தோடு எதிர்பார்த்திருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் சொல்லும் பொழுது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாகமாக இருக்கிறவன் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரிடத்தில் வருவதனால நம்முடைய தாகம் தீர்க்கப்படுகிறது. ஆண்டவரிடத்தில் நீங்கள் வரும் பொழுது உங்கள் பிரச்சனை மாறுகிறது, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறது, உங்கள் எதிர்பார்ப்புகள் நடக்கிறது. ஆகவே தான் மத்தேயு கூட 17 அந்த 11:28 கூட ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாரப்பட்டு பாரத்தோடு வருத்தத்தோடு இருக்கக்கூடிய ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். உண்மையிலே தேவனிடத்தில் வரும்பொழுது நம்முடைய வருத்தங்கள் மாறுகிறது, நம்முடைய பாரங்கள் மாறுகிறது. ஆண்டவர் நம்முடைய தோளில் மேல் இருக்கிற நுகத்தடியை முறித்து அவர் நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். உங்கள் தோளில் மேல் இருக்கிற நுகத்தடியை முறித்து அவர் உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். அவர் உங்களுடைய வருத்தத்தை கர்த்தர் மாற்றுவார், உங்கள் பாரத்தை கர்த்தர் மாற்றுவார். பாரமோன்று இருக்கிற எல்லா நுகத்தடிகளையும் கர்த்தர் முறித்து போட்டு அவர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஏன்னா தேவனிடத்தில் வருகிற எந்த ஒரு மனிதனையும் அவர் பிறந்தல்லாத, அவர் புறக்கணிக்காத ஒரு நல்ல தேவன். கர்த்தரிடத்தில் வாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனை தேடுங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வருத்தத்தை மாற்றுவார், உங்கள் பாரத்தை கர்த்தர் மாற்றுவார். தேவன் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்மிடத்தில் வருகிறவர்களை நீ புறம்பே தள்ளாத ஒரு தேவன். ஒருவன் தாகமாக இருந்தால் உன்னிடத்தில் வரக்கடவன் வந்து பானம் பண்ண கடவன் சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவரே, வருத்தத்தையும் ஆண்டவரே பாரத்தையும் கர்த்தர் மாற்றுகிறவர். நல்ல ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தருகிற தேவன். பாரமோன்று இருக்க எல்லா நுகத்தடிகளையும் கர்த்தர் முறித்து நீ நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். ஆண்டவரே, அருமையான நம்முடைய ஜனத்தை, பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.